ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணாலியில் தான் இருக்கும். இந்த மணாலி க்ரௌண்ட்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த தார் கார் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதில் பாருங்கள் என்ன எழுதியிருக்காருன்னு. அங்கே பாருங்கள், பேங்காங்லேக்லேருந்து மணாலி அங்கங்கன்னு போகிறேன்னு எழுதியிருக்காரு. எனக்கு வர மூச்சு வாங்குது. ஓகேங்க, போகலாம். மணாலி க்ரௌண்ட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் போன விளாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், 600 தான். இது பீக் டைம் இல்லைங்க, அதனால் கம்மியாக இருக்குது. போகலாம் ப்ரோ, போகலாம். இங்கே பாருங்கள் பிபின், இன்னொரு ஆங்கிள் அப்டேட் பண்ணியிருக்கேன். சாரி, அப்டேட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லை அப்கிரேடுன்னு சொல்லுவாங்களா? அப்கிரேட். ஏன்டா ஆஃப் ஆகிற? அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. ஐயோ, இது எப்படி இருக்குன்னே தெரிலங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீதெல்லாம் நம்ம முன்னாடி போக ப்ளாக் பண்ணுவோம். இதையும் ஆன் பண்ணிப்போம். ஆன் ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட கேமரா ஹீரோ 10 புதுசுங்க. ஒரு தடவை கூட இன்னும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கான். என்னை போட்டு சாவடிக்க போகிறோம். ஏண்டாடே, சேஃப்டிக்காக வாங்கிட்டு வந்தேங்க, மற்றபடி எதுக்குள்ள. எப்படி இது ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரியல எனக்கு. முதல்ல சேஃப்டிக்காக வாங்கிட்டு வந்து இப்போ இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லே லடாக்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஆங்கிள் நல்லா இருக்கா இல்லை இது வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் இந்த மாதிரி ஆங்கிள் அடிக்கடிக்கு இடையிலலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன, இந்த ஆங்கிள் சரின்னா இந்த சைடு ஒரு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் புதுசாக. ஜோகினி வாட்டர் ஃபால்ஸுக்கு இப்படி தான் போகணுமா? 96 வருமே, அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். இடமே சூப்பராக இருக்குங்க. இங்கே எல்லாமே பயங்கரமாக இருக்குது. வாவ். கீழே இறங்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இப்போ பாருங்கள், சைடில் ஒரு பெரிய ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. அது ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு தெரியலையே. ஆனால் ரைடிங் ஜாக்கெட் எதுவும் இல்லாமல், ரைடிங் ஜாக்கெட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, தப்பு தான். பட் ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் இந்த பேகு, டாப் பாக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குங்க. நான் ஐயோ குழியாக இருக்கே. அங்கே பாருங்கள், வேற மாதிரி இல்லை. வாவ் சூப்பராக இருக்குங்க. என்ன அங்கேயே ஸ்னோ தெரியுது பிபின்? நான் கூட ஸ்னோலாம் அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சேன். அங்கே பாருங்கள், மேலே அந்த மலை மேலே ஸ்னோ இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க. இது வேறு ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் மட்டும் இதை ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆஃப் ஆயிக்கோ. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிட்டியா? சரி, கொஞ்சம் இடையில யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்க, ஆட்பறிச்சு ஓடுது நான் சொல்லுவாங்க. வா, இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. அந்தளவுக்கு தண்ணி வருதா மேலே இருந்து? இல்லை இன்னும் 426 கிலோமீட்டரு. லே மட்டும் போயிட்டோம். வேற மாதிரி. ஐயோ குழி. அங்கே பாருங்க, அந்த வியூ வேற மாதிரி இருக்குங்க. எப்போ நம்ம அங்கெல்லாம் போகிறதோ தெரில. இதையும் ஒரு டைம் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், செமங்க. என்ன அங்கேருந்தெல்லாம் தண்ணி வருது? அதுவும் அங்கேருந்தெல்லாம் தண்ணி வருதுங்க. மணாலியில் விளாக் எடுக்கிறதுக்கே செம்மையாக இருக்குங்க. பிளேஸ்லாம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. மணாலி வர ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, ஐயோ இருங்க மணாலி வர ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. மேபி
நீங்கள் வரும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம எப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோன்னா ஆகஸ்ட்டு 11 இப்போ தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். லே லடாக் ரூட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலிங்க, அதையும் நான் காமிக்கிறேன். இந்த ரூட் தாங்க அந்த மணாலி போகிற வழியில் உடஞ்சின்னு சொன்னாங்கள்ல, அது இதுதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. தண்ணி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எப்படி உடஞ்சிருக்கு. ஓகேங்க, வாங்க இதெல்லாம் நம்ம கிளம்புவோம். போக போக ப்ளாக் பண்ணுறேன் நான். கொஞ்ச நேரம் அவர் ஏதோ வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அவர் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். அவ்வளோதான் பிபின், கிளம்புவோம். இங்கே வந்து ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவன் வேறு திடீர்னு ஸ்டார்ட்டே ஆகலைங்க, என்னாச்சுன்னே தெரில. ஓவராக குளிரானா ஸ்டார்ட் ஆக மாட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு லைட்டாக இருக்குது. தம்பி, எப்படியாவது தயவு செஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போயிடணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு நான் உன்னை இன்னும் நல்லா ரெடி பண்ணுறேன். இன்ஜின்லாம் ஆமாங்க, இன்ஜின்லாம் பிரித்து வால்வெலாம் செக் பண்ணலான்ட்டு இருக்கேன். வால்வு கேஸ் கிட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக போடலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். பின்னாடி வராத ஆட்டா பாவி, இன்னும் கொஞ்சம் இதில் நம்மள அடிச்சிருப்பார். இவர் பின்னாடிலாம் இந்தமாதிரி கார் பின்னாடிலாம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து நிற்கவே கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. அவரால் மேலே ஏற முடியலன்னு நினைக்கிறேன், டயர் வழுக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஷேக் ஆகுது. அங்கே பாருங்கள் முன்னாடி ஸ்னோ. அப்போ நான் ஸ்னோவே பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், எப்படியாவது பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் கிட்டால பார்க்கணுங்க. ஐயோ, இன்னொரு இது வேறு. எனக்கு தெரிஞ்சு லேண்ட்ஸ்லைட் கிடையாது, இந்த ரிவரோட தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த ரோட்டை அரிச்சு எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாப்பாப்பா, என்ன வியூடா சாமி, பயங்கரமாக இருக்கே. இந்த மலை பாருங்களேன், என் கண்ணால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னா கேமராவில் இன்னும் அழகாக தான் காட்டுவதை. பயங்கரமாக இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஹைலைட்டே அங்கங்கே அந்த லைட்டாக கோல்டு கலர் வந்த மாதிரி இருக்குது. அதான் ஓ தப்பாக வந்துட்டாரா. எங்கே வழி எங்கே வழி எங்கே வழி, அதானே பார்த்தேன். இந்த மாதிரி மலையிலேருந்து தானே தண்ணி ஊற்றும், மலையவே தாண்டி போகிறோமே அப்படின்னு நினச்சேன். தலைவர் திருப்பிட்டார் வண்டியை. கேட்குறாரு நினைக்கிறேன் வழி. ஓ ஓ ஜோகினி காட்டேஜ்லாம் இருக்குது. ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ். இப்படி தாங்க உள்ளே போகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடே எங்க அப்பா, என்ன வியூடா சாமி. அந்த பொண்ணு உடனே மூஞ்ச மறைக்குது. வீடியோ எடுத்துகிட்டு வர்றாருல, அதுக்காக அந்த பொண்ணு ஃபஸ்ட் எடுத்தோடனே மூஞ்ச தான் மறைக்குது. தெரியும் மனுஷனுக்கு, இருந்தாலும் வேணும்னே கேட்குறது. யார் நம்ம NRFனா கொக்கா. வா வா, ஐய் தண்ணி 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 தண்ணி. இந்த ஆங்கிள் ஏதாவது நம்ம வீடியோவில் டிஸ்டர்ப் பண்ணதா என்னென்னு வேறு தெரிலிங்க, அதையும் அப்படியே மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த ரவுண்டு, ஓ மை காட், சரியான அடி. இந்த ரவுண்டு இது என்ன மறைக்கும் அப்படின்னு கேட்கலாம், இருந்தாலும் எனக்கு லைட்டாக ஒரு டவுட்டாக இருக்குது. சரியான சேட்டை பிடிச்சவனுங்க, குரங்கு மாதிரியே பண்ணுறானுங்க பாருங்கள். கீழெல்லாம் ஒரு ஃபால்ஸ் இருக்குப்பா.
எனக்கு என்ன பயம்னா அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம்ல, இதை கொஞ்சம் ஆன் பண்ணிப்போம். இந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து பைக் பார்க்கிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. இங்கே தான் இங்கே கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. நம்மளது பைக்கு தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போவோம். அம்மாடி, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான்லாம் இடிக்க மாட்டேன், நான் நல்ல பையன். ஏறுடா, ஏன்டா ஏற மாட்டேங்கிற? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஃபால்ஸு. வாவ், சூப்பருங்க, செமையாக இருக்குல்ல. ஓ இதானா, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இந்த ஃபால்ஸ் வந்தான் ப்ரோ. இந்த ஃபால்ஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தான். இதுதான் ப்ரோ. வண்டி இப்போ எப்படி பார்க் பண்ணிட்டு போகிறதுன்னு தெரில ப்ரோ. நடக்கணும் ப்ரோ, நடக்கணும். இங்கே தான் எங்கே வழி இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி போகிறதுன்னு தெரியலையே. கேட்போம். ஓகேங்க, எப்படி போகிறதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபால்ஸ் செம்மையாக போயிட்டுருக்கு. ஏன் ப்ரோ இதுலையா ப்ரோ? யூ ஆர் இன் கார்? No. We actually asked our uncle to drop us at the car. Okay. சரி வாங்க போகலாம், இதிலே போகலாம். பைக்கு ப்ரோ. you where are you bro? I'm from Hyderabad. You also Hyderabad? From Rajmundry. Okay, you also go to this part. Okay, no problem. I am Tamil Nadu. Yeah. ஓகேங்க, அவங்களோடய போவோம் மேலே. அப்போ லாக் ஆகிட்டான். ஓகேங்க, நம்ம நடந்தால் போகணும். ஃபோட்டோ விளாக்லாம் பண்ணல நான், அதாவது விளாக் ஹெல்மெட்லலாம் பண்ணல நான், அதுக்கப்புறம் பண்ணுறேன். விபின், ரொம்ப இருட்டாகிடுச்சுங்க. சவுண்டு வேறு அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது, அப்புறம் பூச்சி வேறு கத்திட்டு இருக்குங்க. இதோ அங்கே பாருங்கள், நம்ம பைக் வந்து அங்கே தான் நிப்பாட்டிருக்கு. கீழே அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வழியாக தாங்க நம்ம மேலே வரணும். மேலே வந்து இங்கே பாருங்கள், இந்த ட்ரீலெலாம் ஆரோ போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ மேலே, அங்கே ஒரு ஆரோ சைடில் போகணுன்னு போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகணும். ஓகேங்க, வாங்க மேலே போவோம். கண்டிப்பாக மூச்சு வாங்குவோம், பார்த்துப்போம். பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. ஓ, we can follow the arrow. ஓகே, தேங்க்யூ படி. கீழே தான் பைக் இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க ரோடு மோசமாக இருக்கும், அதாவது ரோடுங்கிறேன், ரூட்டு மோசமாக இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. இங்கே பார்க்க சிம்பிளாக தெரியுதுங்க, ஆனால் மேலே ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம். இதுக்கப்புறம் பாருங்கள், ரோடு நல்லாயிருக்கு, சாரி ரூட்டு நல்லாயிருக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க. இதுவும் கொஞ்சம் தூரம் தானா? அப்படி தான் நினைக்கிறேன், இதுவும் கொஞ்சம் தூரம் தான். இல்லை போகுது, நோ ப்ராப்ளம். நமக்கு வழி காமிச்ச கப்பல் ரைடு வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வழி தெரியாது, ஆனால் அவங்க தான் அந்த ட்ரிக்கு சொன்னாங்க, ஆரோவை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்ட்டு. வா, ஜோகினி ஃபால்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, வேற மாதிரிங்க. இப்போ இந்த ஃபால்ஸ் கிட்டே நம்ம போகணும், அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஓகே, வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு கேமரா வர ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிபி. நான் சீக்கிரமாக ஐஃபோன்லாம் வாங்கி இன்னும் கிளாரிட்டி பிபின், இன்னும் கிளாரிட்டி பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கிளியர் பண்ணேன். திரும்பவும் vlog ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்படி தாங்க போகணும். கேமரா தான் ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.
ஆட்டாமல் எடுக்க தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கை ஆடுது. ஓகேங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். விபின், இங்கேருந்து பார்த்தா வியூ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல்ல. அங்கே ஒரு ஃபாரின் அக்கா போகிறாங்களே, அதோ அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, அது இந்த ரூட் ஒன்று இருக்குது, இந்த ரூட் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரூட் வந்து இந்த ரூட் தான் ஸ்லிப்பரியாக இருக்குமா, வழுக்குங்கிறாங்க. அந்த ரூட் வந்து சும்மா லைட்டாக பார்த்துட்டு கிளம்பிடலாமாட்டிருக்கு. நம்ம எப்படியாவது ரிஸ்க் எடுத்து மேலே போய் அந்த ஃபால்ஸை பார்த்துடலாம். பயங்கரமாக மூச்சு வாங்குது, அதுவும் இல்லாமல் செம ரிஸ்கியாக இருக்குங்க பாருங்கள். அது வழியாக தான் மேலே ஏறி வந்தாங்க. இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சரி வாங்க போவோம். விபின், இன்னமும் மேலே ஏறிட்டு தான் இருக்கும். நமக்கு முன்னாடி வராங்களா, அவங்க கூட ஸ்லிப் ஆகிட்டாங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ ஹீட்டில் வந்திருக்கோன்னு. ஹாய் ப்ரோ, ஹவு மெனி distance? Not so far. Maybe 5 minutes, maybe 10 minutes. 5 minutes. Yeah. Thank you, ma'am. Nice to meet. Wow. ஃபாரின்ஸ்லாம் வந்துட்டு போகிறாங்கப்பா. அவர் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான், நம்ம மேலே போயிடலாம். அவங்க வேறு ஸ்லிப் ஆகிட்டாங்க வேறு. விபின், அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் நிதிஷ் ப்ரோக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாருங்க. தண்ணி வேறு நாங்கள் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம், அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் கீழேயும் இருட்ட வேறு ஆக போகுது. நாங்கள் கொஞ்சம் நேரமாக வந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருட்டில் எப்படி இறங்குறதுன்னு வேறு தெரியல. சரி ஓகேங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இடங்க. இங்கெல்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நம்ம இன்னும் தூரம் அங்கே போகணுங்க. ஓ மை காட். ஓகே, என்ன ஆனாலும் சரி, அதை பார்க்காம திரும்புறதா இல்லைன்னா. விபின், ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. வழியெல்லாம் பயங்கர ரிஸ்க்கு. நீங்கள் வரதா கொஞ்சம் டே டைமில் வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு முன்னாடி 2 கப்பல் போனாங்க, சாரி ஒரு கப்பல் போனாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிலிங்க. ரிட்டர்ன் அவங்களோட தான் இறங்கணும். வாவ், சூப்பர் ஃபால்ஸுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன். வாவ், சூப்பரான ஃபால்ஸுங்க. ஆனால் இருட்டானதுனால நம்ம ஃபோன் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல. பிபின், இந்த தடவை நைட் மோடு போட்டேன். வாவ், சூப்பருங்க. ஒரு வழியா ஃபால்ஸ் வந்துட்டோம். நம்ம வர வழியில் அப்படி தாங்க ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப ரிஸ்க்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்க, இன்னும் கிட்டால போய் பார்ப்போம் நம்ம. ஐயோயோ, இன்னும் கேப்லாம் இருக்குது. வாவ் 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 வாவ்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் டே டைமில் வந்துருந்தோம்னா பயங்கரமாக வீடியோ எடுத்துருக்கலாங்க. நம்மளோட ஒரு கப்பல் வந்தாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரிலிங்க. இங்கே யாருமே இல்லையே. இங்கே பார்க்க செம்மையாக இருக்கா வீடியோ, ஆனால் அங்கே பாருங்க ஒன்றுமே தெரிலிங்க. ஏதோ கேமராவில் ஏதோ தண்ணி வந்து பட்டுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இருங்க, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். நம்ம ஃப்ளாஷ் லைட் போட்டு வீடியோ எடுத்தாங்க, அதனால் அப்படி இருந்தது. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த ஃபால்ஸ் விட்டு நம்ம கீழே இறங்கலாம். இருட்டாயிடுச்சு, அப்புறம் நம்மளால் கீழே போக முடியாதுங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே வாங்க, நான் கீழே போக போக நான் வ்ளாக் பண்ணுறேன். வ்ளாக் பண்ணலைங்க, நான் இதுக்கு மேலே கீழே போயிட்டு மோட்டோ விளாகே பண்ணுறேன். எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலையே. சரி, எப்படின்னு போவோம். பிபின், நான் கீழே போய் வீடியோ ஆன் பண்ணலாம் தான் பார்த்தேன்.
அப்பா. ஆனால் இங்கே மட்டும் நம்ம டே டைமில் வந்திருந்தோம்னா வேறு மாதிரி இருந்திருக்குங்க. அங்கே பாருங்கள் க்ளவுட் ஃபுல்லாக அந்த மணாலி சிட்டி அப்படியே ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஒரு சீனரி வேறு மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் கீழே நிதிஷ் ப்ரோ லைட் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் வ்ளாக் பண்ணல. ஃபால்ஸ்லாம் நல்லா தாங்க இருந்தது. ஆனால் டே டைமில் வரலையே அப்படின்ட்டு ஒரு லைட்டாக ஒரு கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது டே டைமில் வருவேன். அடப்பாவி, இன்றைக்கே நீ டே டைமில் வந்துருக்கலாமேன்னா நான் நினச்சி பார்க்கலீங்க இவ்வளோ சீக்கிரமாக இருட்டுன்ட்டு. ஓகேங்க, வாங்க இதுக்கு மேலே கீழே பைக்கில் போக நம்ம வ்ளாக் பண்ணுவோம். வாய் வேறு வளருதில்ல, கீழே பைக்கில் போக நம்ம வ்ளாக் பண்ணுவோம். விபின், ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தாங்க வழியை கண்டுபிடிச்சோம். பைக்கெலாம் இருக்கா என்ன வேறு தெரியல. வாட்டர் லெவல் வேறு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்க ப்ரோ, ஆட்டோ ப்ரோ. அப்பா ஒரு வழியாக வந்துட்டோங்க. தங்கம் இருக்கீங்களாடா? இருக்கானுங்க. அப்பா ஓகேங்க, இதுக்கு மேலே மோட்டோ லாக் பண்ணுவோம். மோட்டோ லாக் பண்ணலாம். விபின், ஒரு வழியாக அந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. ரொம்ப மோசம். ஒரு நிமிஷத்தில் ரொம்ப பயந்துட்டோங்க நாங்கள். எப்படி கீழே இறங்குறதுனே தெரில. இருட்டு வேறு ஃபுல்லாகிடுச்சு. எத்தனை ஆரோ மார்க் இங்கே போட்டு வச்சுருக்காங்க, மேலே ஒழுங்காக போட்டாங்களா? பயங்கரமாக பயந்துட்டோங்க. கீழே இறங்கக்குள்ளலாம் வழியே தெரியல. இன்னும் தனியாலாம் நான் வந்து மாட்டியிருந்தேன், அவ்வளோதான். என்ஆர் ப்ரோ இருந்ததுனால, நாங்கள் 2 பேர் துணையாக இருந்ததுனால எதுவும் பிரச்சனை இல்லை. இதுவே தனியாக வந்து மாட்டியிருந்தோன்னா அவ்வளோதான். இந்த லைட்டு பரவாயில்லைங்க, ஏதோ பகலில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எப்படியோ ஒன்று வந்துட்டோம். வந்தோடனே இவனை பார்த்ததுக்கப்புறம் தாங்க சந்தோஷமாக வந்தது எனக்கு. எல்லாத்துக்குமே எங்கள் பைக் தான் உயிர். இப்படி ஒரு வீடாட்டிருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம மணாலி கிட்ட போயிட்டு வ்ளாக் பண்ணலாமா? இல்லை இங்கேயே உங்களுக்கு கொஞ்சம் காட்டுட்டா? இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லையே, நைட்டு வேறு ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கார் நிற்கிது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 கப்பல் போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. சப்போஸ் நாங்கள் போன வழியாக தான் அவங்களும் இறங்கியிருக்கணும். எனக்கு என்ன பயம்னா மேலே போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு லைட்டாக பயமாக இருக்குது. இல்லை போயிருப்பாங்க. ஏன்னா நாங்களே வேறு வழியாக தான் வந்தோம். மேபி அவங்க வந்திருந்தால் கரெக்டான வழியில் மேபி வந்திருப்பாங்க. ஆனால் நைட்டில் தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. ஆனால் எங்களை மாதிரி யாரும் வந்திருக்கவே மாட்டாங்க. நாங்கள் தான் சரி ஏதோ ஒரு இதில் வந்துட்டோம். நாங்கள் என்ன நினச்சோம், சரி கொஞ்சம் தான் இருக்கும், டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு உடனே கீழே இறங்கிடலாம்னு நினச்சோம். ஆனால் இந்தளவுக்கு ஜோகினி வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே ஏறணும்னு தெரியலைங்க. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி சார்லாம் எப்படி இங்கே மேலே ஏறி வந்தார்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இங்கேயும் எனக்கு வழி கன்ஃபியூஸ் ஆகுது. அங்கே கன்ஃபியூஸ் ஆன ஞாபகத்தில் இங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க எனக்கு. பிபின், அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு. பீர் பாட்டில் தூக்கி கையில் காட்டுதுங்க. பீர் எனக்கு ஒரு பேக். பிபின் பார்த்தீங்களா? ஐயோ, நம்ம லைட் வெளிச்சதில் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலையே. அந்த பொண்ணு பியர் பாட்டில் கொடுக்குதுங்க எனக்கு. செம்ம ஜாலியாக இருக்காங்க அங்கே பாருங்கள், பியர் குடிச்சிக்கிட்டு. பொண்ணுங்க பியர் குடிக்கிறாங்கப்பா. அதில் எனக்கு வேணுமான்னு வேறு கேட்குது அந்த பொண்ணு எனக்கு. என்னை பார்த்தா பியர் குடிக்கிற மாதிரியா இருக்குது. மேபி அப்படி யோசிக்கலாம். நான் தங்கமான பையங்க, பியர்லாம் குடிக்க மாட்டேன். ஏன் மேடி அங்கே பாருங்கள், அந்த ரோடு உடஞ்சதில் அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். அது போட்டு குடிச்சிக்கிட்டே போகுதுங்க. ஐயோ, இது தெரியுதா என்னன்னு தெரியலையே. சே, ஓகே. நிதிஷ் ப்ரோ எங்கே போகிறாரு? ஏதாவது வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியலையே. என்னாச்சு? பிட் ஷாப் தேடுறாருங்க. ஒரு ஹெல்மெட்டுக்கு மேலே இருந்த 2 கொம்பு உடஞ்சிருச்சுங்க. நம்ம கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வழிக்குட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நானும் பிட் ஷாப் தேடணுங்க. அதான் இந்த ஆங்கிள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த ஆங்கிளும் ஃபிக்ஸ் பண்ணணும்.
அப்போ தான் இன்னும் நல்லா தெரியும். ஹோட்டல் அவ்வளோ தான் பக்கம் வந்துட்டோம். பிட் ஷாப் மட்டும் எங்கே இருக்காருன்னு பார்க்குறாரு மனுஷன். அதுக்கே அவங்கள கேட்கணும், நம்ம கூகுள் மேப்பை கேட்போம் பிட் ஷாப் எங்கே இருக்குன்ட்டு. ஓகேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் மணாலி. நம்ம ரூம் வந்து இங்கேருந்து ஒன்றா ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது. நம்ம ரூம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடைக்கிறான் வண்டி வேறு, என்னன்னே தெரில. இங்கே தாங்க ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் எவ்வளோன்னா 50 ரூபா தான். என்ன நிச்சயம் ப்ரூப் இங்கே நிற்கிறாரு. பானிபூரி. ஓகே, இப்போ தான் ஜூஸ் குடித்தோம். இப்போ தான் ஜூஸ் 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 இப்போ தான் ஜூஸ் குடித்தோம். உடனே பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட போகிறோம். இல்லை கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவோமா? ஓகே, சாப்பிட்ருவோம். பசிக்குது வேறு. அங்கே ஏறிட்டு செம்ம டயர்டுங்க, ஒரு முடியல என்னால். இங்கே தான் பானிபூரி சாப்பிட்டோமா, தயவு செஞ்சு யாரும் சாப்பிட்றாதீங்க. 80 ரூபாயா? நம்ம ஊரில் 10 ரூபா, இங்கே என்னப்பா 80 ரூபா? அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போகணும். வாங்க ரூம் போவோம். நம்ம என்ன ப்ரோ ஏதோ வாங்கிட்டு வரட்டும். இதெல்லாம் மணாலி. எப்படி மணாலி நல்லா இருக்கா? மணாலி நல்லா தாங்க இருக்கு. ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்கங்க. உள்ளே ஒரு பைக் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. போங்க 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 போங்க. அங்கே ஏதோ ஒன்று இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன். இங்கே ஒன்று பைக் அசசரிஸ்லாம் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, ரோட் கிங் ரைடர்ஸ் பைக் ஆன் ரெண்ட். இது ரெண்ட்டு. சரி, மணாலி யாராவது வந்து ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்துடுங்க. ரோட் கிங் ரைடர்ஸ்னு போட்டிங்கன்னா வந்துடும். மணாலியெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்க, வாங்க நம்ம ரூம் போவோம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிடலாம் பிபின். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு திரும்ப வெளியே வருவோம் சாப்பிட. அவ்வளோதான். அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். இதுதான் நம்ம எடுத்த ரூம். அதான் சொல்லிட்டேன். இங்கே தான் நம்ம பைக் பார்க் பண்ணோம். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.